பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இறுதி முடிவானது இறையச்சம் உடையோருக்கு என்னும் இறை வசனத்தோடு ஆரம்பம் செய்வோம். இப்பொழுது குர்ஆனின் வசனங்களில் உள்ள பொருளை மனதில் பதிவேற்றம் செய்யும் நிகழ்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சிறு சிறு வசனங்களாக உங்களோடு பகிர விரும்புகிறேன். ஏனென்றால் அதிக நேரம் இதில் உட்கார்ந்து இந்த விஷயங்களில் பார்த்து குறிப்பிடுத்து கொள்ளும் நேரம் மக்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே சிறு சிறு வசனங்களாக கூறும்போது இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மனதிலே பதியும் என்ற எண்ணத்திலே மிகவும் சுருக்கமாக இங்கு கூறுகிறேன். அத்தியாயம் 26 146வது வசனம் என்ன கூறுகிறது என்றால், அத்துத்தரக்கோன ஃபீ மாஹா ஹுனா ஆமினின் என்று அல்லாஹ் சிறு சிறு வசனங்களை கூறுகிறார். இதில் உள்ள பொருளை பாருங்கள். நீங்கள் அச்சமற்றவர்களாக இருக்கும் நிலையில் இங்குள்ளவற்றின் சுகபோகங்களிலேயே நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். பார்த்தீர்களா? நாம் என்றென்றும் இங்கே நிலையாக இருந்துவிடப் போகுது. குல்லுமன் அலைஹா ஃபான் என்று அல்லாஹ் கூறுவார். உங்களிடம் உள்ளவை அனைத்தும் அழிந்து போகும். அப்படி இருக்கையிலே இந்த உலகமே அழியப் போகிறது. நாமும் அழிவோம், எல்லா பொருளும் அழியும். ஆனால் அந்த அழிவை தரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நிலையாக இருந்து விடலாம் என்று நாம் தப்பு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், இன்னும் நீங்கள் உலகில் நிலையாக இருந்தலாம் என்று உயர்ந்த மாளிகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களா என்றும் இந்த 26 அத்தியாயத்தில் அல்லாஹ் 129வது வசனமாக அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் நிச்சயமாக நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய வசனங்கள். நாம் இங்கே நிலைத்து இருந்து விட முடியாது. நாம் இந்த உலகத்திலே நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நன்மைகளை சேகரம் செய்து கொண்டு நாம் மறுமைக்காக தயார் செய்து கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய இங்கேயே நிலைத்து நாம் தங்கிவிட முடியாது. குறிப்பிட்ட காலம் நமக்கு எவ்வளவு நாளும் இங்கே இருக்கப் போகிறோம் என்பது நாம் அறிவோமா என்றால் இல்லை. அப்படி இருக்கையிலே நாம் நன்மைகளை அதிகமாக சேர்த்து கொண்டு மறுமைக்காக தயார் செய்ய வேண்டும். யாயுள்ளதையும் ஆமணத்துக்குள்ளாக தந்தூர் நப்சம் கத்தமத் செய்கிறது. ஈவான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், மேலும் மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவார். எனவே அந்த வகையிலே நீங்கள் அந்த ஒரு அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும், மறுமைக்காக நீங்கள் வேண்டிய அமல்களை இங்கே செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இந்த உலகத்தை பயன்படுத்தவே வேண்டுமே ஒழிய இங்குள்ள ஆசாபாசங்கள் சுகபோகங்கள் நிலைத்து என்றென்றும் இருந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். மேலும் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு 2 அற்புதங்களை வழங்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளார். ஒன்று அல் குர்ஆன், அடுத்தது அல் குர்ஆனை நமக்கு இறக்கி தந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் இருவரையும் நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றாமல் போனால் நமக்கு எந்தவித பலனும் இல்லை. நாம் இல்லை என்றால் நாம் வழிகட்டிலே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். மேலும் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், கூல் பிஃபதிலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு கைரும் மிம்மா யஜ்மஊன் என்று அல்லாஹ் கூறுவான். நபியே, நீர் கூறுவீராக, குர்ஆனாகிய இது அல்லாஹ்வின் அருட்கொடையினாலும் அவனது கிருபையினாலும் கிடைத்துள்ளது. எனவே இதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் இங்கு திரட்டி வைத்திருக்கிற செல்வங்களை விட இது மிகவும் மேலானதாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த குர்ஆன் வசனங்களை மனதிலே பதிய வைப்பதற்கு, சேர்த்து வைப்பதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை. மாறாக உலகத்திலே நாம் சுகபோகங்களுக்காக நாம் நிறைய உயர்ந்த கட்டிடங்கள், வீடுகளை கட்டவும் அதை அழகப்படுத்தவும் நாம் ஆரம்பித்து விடுகிறோம். உள்ளத்தை நாம் அழகப்படுத்த வேண்டும். அங்கே உள்ள வசனங்களை உள்ளே அனுப்ப வேண்டும், பதிய வைக்க வேண்டும். அதில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அல்லாஹு அலிமன் பிசாத்தி சுதூர் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் உங்களது உடம்பை பார்ப்பதில்லை, மாறாக உங்களது உள்ளங்களை பார்க்கிறான். அப்பொழுது விருந்தினர் வருவார்கள் என்பதற்காக வீட்டை அழகுபடுத்தி அழகான முறையில் கட்டி சுத்தமாக வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். செய்ய வேண்டியதா? ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை எங்கே பார்க்கிறான்? உள்ளத்தை பார்க்கிறான். அங்கே எவ்வளோ சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அங்கே கள்ளம், கவலம் என்று
எல்லா அசுத்தங்களையும் வைத்துக்கொண்டு நாம் எப்படி பரிசுத்தமாக அல்லாஹ்வை இறைவனை வணங்க முடியும்? எனவே தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் தான் அறிவாளிகள். அத்தகைய அறிவாளிகளாக நாம் மாற வேண்டும். சொத்து சுகங்களை சேர்ப்பதற்காக அறிவாளிகளாக நாம் ஆகக்கூடாது. எனவே இந்த வசனங்களை மனதில் பதிய வையுங்கள். நாம் இங்கு இருக்கும் காலங்களில் நன்மை நல்ல அமலை விதைகளை விதைக்க வேண்டும். அதன் அறுவடைகளை கபரிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? அறுவடை செய்து கொள்ளலாம். இங்கே தவறு விட்டுவிட்டோமையானால் பெண்ணால் கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற நினைவூட்டலாக இந்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து கூறி, நீங்கள் குறைந்தபட்சம் இந்த வசனங்களை உங்கள் குடும்பத்தினரும் எட்டி வையுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.